ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி ஒரு பதிவு. அது கணவர்களுக்கு தான். கணவர்கள் 2 வகை இருப்பாங்க. ஒன்று, மனைவியை தங்கத்தட்டில் வச்சு தாங்குன்னு தாங்குறவங்க இருப்பாங்க. இன்னும் ஒரு கேட்டகரி, அவங்கள ஒருபோதும் மதிக்காமல் துச்சமாக எண்ணி தூக்கி வீசுகிறவங்க தான் இருப்பாங்க. அவங்க உணர்வுகளை புரிஞ்சிக்காம தாங்குறவங்க பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் ஒரு பொண்ணோட உணர்வுகளை புரிஞ்சிக்காம, அதாவது ஒரு மனைவியோட உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியாத ஒரு கணவருக்கு தான் கண்டிப்பாக இது சமர்ப்பணம். ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறா அப்படின்னா அவளுக்கு 2 ஆப்ஷன் இருக்கணும். ஒன்று, குடும்ப சூழ்நிலை. கண்டிப்பாக குடும்ப சூழ்நிலை, அவள் வேலைக்கு தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் ஒரு பொண்ணு வேலைக்கு போவாள். இல்லையா, அவள் படித்த படிப்புக்கு அவள் சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு படித்த வேலைக்கு போவாங்க. 2 விதம் இருக்குது. ஆனால் ஆசைப்பட்டு போகிறவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா ஓகே, அவங்க அதுலேருந்து வெளில கூட வந்துடலாம். பட் குடும்ப சூழ்நிலைக்காக ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறான்னா அவள் எவ்வளோ பிரச்சனையை அங்கே ஃபேஸ் பண்ணாலும் அவள் அந்த இடத்த விட்டு வெளியே வர முடியாது. ஏன்னா வெளியில் வந்தால் அடுத்தது அவங்க குடும்பம் கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லாத்தையும் பொறுத்துட்டு தாங்கிட்டு அப்படி இருப்பாங்க. அப்படி இருக்கிற பொண்ணுங்களுக்கு தயவு செஞ்சு கணவர்கள் உறுதுணையாக இருக்கணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அவங்கள புரிஞ்சு கொஞ்சம் நடந்துக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அவங்க நிறைய பிரச்சனையை சந்திப்பாங்க. மென்டலி, ஃபிசிக்கலி எல்லாத்தையுமே சேலஞ்ச் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வீடு, குழந்தை, இது மாதிரி நிறையவும் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஆனால் அவங்க ஒரு வேலை கூட செய்யலை, அவங்கெல்லாம் படுறது ஒரு கஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற கணவர்களுக்கு, ஆம்பளைங்க செய்கிறது மட்டும் வேலை கிடையாது, பொம்பளைங்க செய்கிறதும் வேலை தான். அது மட்டும் ஏன் உங்களுக்கு கணக்கிலேயே எடுத்துக்க மாட்டீங்க? எடுத்துக்கிற கணவர்களுக்கு பாராட்டுக்கள், எடுத்துக்காத கணவர்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ.